நான் ரீசெண்டாக நீட் ரிலேட்டட் ஆப்ஸ் தேடினப்போ எனக்கு கிடைச்ச ஆப் தான் பார்த்தீங்கன்னா MemoNeet ஆப். இப்படி என்னடா இந்த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு 4.7 ரேட்டிங்னு உடனே டவுன்லோடும் பண்ணிட்டேங்க. பண்ணிவிட்டு பயாலஜியில் போய் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே என்சிஆர்டி லைன் டு லைன் அப்படியே எக்ஸ்ட்ராக்டடாக கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் நீட்டில் பயாலஜியில் மட்டும் 96 அவுட் ஆஃப் 100 கொஷின்ஸ் இந்த ஆப்லேருந்து மட்டுமே கேட்டிருந்துருக்காங்க. எனக்குமே பார்த்திங்கன்னா ஷாக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரிவிஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ராக்டிவான வேஸில் இருந்துச்சு. அவங்க 7 டைம்ஸ் அல்காரிதம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கொஷினை பர்டிகுலர்லி டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் 7 டைம்ஸ் நம்ம கரெக்டாக எழுதிட்டோன்னா அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பெர்மனெண்ட்லி ஸ்டோர் ஆயிரும் லாங் டேர்மாக. இன்கேஸ் நம்ம எனி ஆஃப் தி ஸ்டெப்பில் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டெம்ப்ரவரியான இதில் போய் ஸ்டோர் ஆயிரும். விச் மீன்ஸ் அந்த கொஸ்டின் நீங்கள் நீட் எக்ஸாமில் போய் தப்பு பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஹையர் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஷியலி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஆப்வியஸ்லி நம்ம எரர் நோட்ஸ் எடுத்து நம்ம எரர் நோட்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்டேக் பண்ண கொஸ்டின்ஸ் நமக்கு ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டாகவே வந்துடும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்சிக்யூஸ் கொடுத்துருந்தாங்க. நார்மல் எம்சிக்யூஸ் நீட்டில் வர மாதிரியும் இருக்குது, அது சேம் வைஸ் ஜம்பிள்டு வேர்ட்ஸ்லேயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்லப்ஸ் மாதிரி படித்தோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா மைண்டில் நல்லாவே ஸ்டோர் ஆயிரும். ஸோ இவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்காம ஜம்பிள்டு வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ட்ராக் அண்ட் ட்ராப்னு ஒரு ஃபியூச்சர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நான் எந்த ஆப்லேயுமே பார்த்ததில்ல. ட்ராக் அண்ட் ட்ராப்னா நமக்கு அந்த மினரல் நியூட்ரிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த டீநைட்ரிஃபிகேஷன் நைட்ரிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்துட்டு இந்த அவங்க கொஷின்ஸில் எப்படி கொடுப்பாங்க, யூஸ்வலி ஏபிசி இல்லைனா ராமன் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம கீழேருந்து மேட்ச் தி ஃபாலோயிங் சூஸ் பண்ணோம். ஆனால் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் அப்படியே நீங்கள் ஸ்வாப் பண்ணி அந்த இடத்துல போய் நீங்கள் வச்சுட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக ராங்கான்னு காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் கரெக்டாக ராங்கோ எது நீங்கள் பண்ணிங்கனாலும் என்சிஆர்டி ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பர் கொடுத்து அந்த டாபிக் ஹெட்டிங் கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸில் ஃப்ரண்ட்டில் ஃபார்முலா, பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ். இந்த ஃபார்முலாஸ் பார்த்து நீங்கள் கொஷின்ஸ் பண்ணுறப்போ அந்த கான்செப்ட் ஸ்ட்ரென்த்தனிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கான்செப்ட் ஸ்ட்ரென்த்தனிங் கொஷின்ஸுமே நிறையா கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் நீங்கள் ஃபிசிக்ஸில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃபுல் லெசனுக்குமே 9 ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 30 சாப்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்சர் வீடியோஸுமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த லெக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான லெவலில் தான் இருந்துச்சு. ப்ளஸ் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க. டெய்லி நம்ம ஒரு 5 ரியாக்ஷன்ஸ் அங்கே பார்த்துட்டு அதே கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் கூட மோர் தேன் எனஃப். பிகாஸ் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ்க்குமே இவ்வளோ கொஷின்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியர்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பயாலஜிக்கு அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொடுத்தாங்க. கான்செப்சுவலி நமக்கு டெவலப் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எல்லாமே பண்ணக்கப்புறமா ஒரே ஒரு விஷயம் இல்லாமல் எப்படிங்க, டெஸ்ட் சீரீஸ். அந்த டெஸ்ட் சீரீஸும் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரீஸும் இருக்குது, பார்ட் வைஸ் டெஸ்ட் சீரீஸும் இருக்குது, ஃபுல் மார்க் டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. நம்ம இப்போ என்ன வேணும்னாலும் நமக்கு பண்ணிக்கலாம். ஒரு சாப்டர் வீக்காக இருக்கும் அப்படின்னா அந்த சாப்டர் வைஸ் எழுதலாம். இல்லை 11th ஃபுல்லாக நம்ம எழுதணுன்னா கூட 11th ஃபுல்லாக இருக்குது. இல்லை நம்ம ஒவ்வொரு யூனிட்டை எழுதணுன்னா கூட யூனிட் டெஸ்ட்டுமே இருக்குங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட்டு சொல்லவே வேணாம், நிறையாவே இருக்குது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அவங்க ஆட் பண்ணிட்டும் இருக்காங்க நிறையா டெஸ்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர்ஸ். இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நீங்கள் ஏதாச்சும் கண்டென்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹாக்கிஃபா 300 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் ஆஃபருமே கிடைக்கும்.